தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஷாக் அடிச்சு கீழே மயங்கி விழுந்துருவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா யார் வந்து சண்முகம் வந்து ரொம்பவே துடிதுடிச்சு போயிடுவாங்க. என்னாச்சு சௌந்தர்யா என்னாச்சு சௌந்தர்யான்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து அவங்கள எழுப்பிட்டு, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறா, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் எப்படி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவும் முன்ன மாதிரி இல்லாமல் சண்முகத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சண்முகத்துக்கு பார்த்திங்கன்னா திவாகரை பற்றி தெரியாது. அந்த பிரச்சனை தெரிஞ்சால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சைடு தனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ருக்மணி பார்த்தீங்க அப்படின்னா தரகரை வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் சக்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்முகத்துக்கிட்ட வந்து அம்மா கிட்ட சொல்லுங்க மாமா, எனக்கு இப்போதைக்கு வேணாம், நான் வேலைக்கு போகணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்க மாமான்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உனக்கு தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சிரிக்கிறாரு. உனக்கு பார்க்க வர சொல்லல சக்தி, தனத்துக்கு தான் பார்க்க வர சொல்லியிருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் தான் சக்திக்கே மனசு ஆறுதலாக இருக்குது. ருக்மணி பார்த்தீங்க அப்படின்னா தனத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா தனம் வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ தனம் ஒத்துக்கிறாங்களா இல்லையா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.